அனைவருக்கும் வணக்கம். இனிவரும் வாரங்களில் ஜெயாமாரன் யூடியூப் சேனலில் தூங்கா நகர் நினைவுகள் புத்தகம் சொல்லும் மதுரையின் கதையை கேட்க போறீங்க. இன்னைக்கு பாகம் 1. திணை அமெரிக்காவிற்கு இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததற்கு முதலில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்க மதுரையின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்கள். தூங்கா நகர் நினைவுகள், இது மதுரையின் வரலாறு அப்படின்னு, முழுமையான வரலாறுன்னு புத்தகம் சொல்லுது. ஆனால் நான் படிச்சப்போ எனக்கு தோணுது ஒரு ஆய்வு கட்டுரைகளின் தொகுப்பு அப்படின்னு தான் இதை நான் நினைச்சேன். மதுரையின் தெருக்களில் அலைந்து திரிந்தது மட்டுமல்ல, 60க்கும் மேற்பட்ட நூல்களை படித்து குறிப்பெடுத்து தான் சொல்ற ஒவ்வொரு செய்தியையும் ஆதாரத்தோட எழுத்தாளர் அவர்கள் மிக அருமையாக, மதுரைக்காரர்கள் கூட அறியாத மதுரையின் முழுமையான வரலாற்றை ஒரு ஆதாரத்தோட அவங்க தந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இப்படி ஒரு புத்தகத்தை படிக்க கிடைச்சது எனக்கு ஒரு பெருமை, எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அருமையான புத்தகத்தை தந்ததற்கு எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அவங்க சொன்ன அந்த சுவாரஸ்யம் குறையாமல் நானும் இந்த புத்தகத்தை அப்படியே உங்களிடம் கடத்த நான் முயற்சிக்கிறேன். முதல்ல மதுரை அப்படின்னா எல்லாருக்கும் என்ன தெரியும்? இது ஒரு பழமையான ஊர், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர் அப்படின்லாம் நமக்கு தெரியும். ஆனா உண்மையிலேயே சங்க காலத்துல மதுரையோட பேர் என்னவா இருந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கும்ல. அதை பத்தி கூட இதுல ஒரு செய்தி இருக்கு. மதுரையோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? மதுரை இல்ல, மதிரை. தூக்கு பதிலா தீ. இது அழகர் கோயில சுத்தி இருக்கிற கிடாரிப்பட்டியில இருக்கிற கல்வெட்டுல இருக்கு. 2200 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டுல இது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, மதிரை பொன் கொல்லன் அதன் அதன் அநாகன் மத்திரைக்கே உப்பு வாணிகன் வியக்கன் கணதிகன் அப்படிலாம் எழுதியிருக்கு. என்ன அர்த்தம்? மதிரைங்கிற ஊர்ல பொற்கல்லர்கள், உப்பு, பொன், சர்க்கரை, இரும்பு வணிகர்கள்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பு தான் அது. சும்மா கல்வெட்டுல இருக்குன்னு சொல்லாம அது என்ன எழுதி இருந்துச்சு, எப்படி இன்றைய தமிழ்ல அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மாத்தி இப்படித்தான் அவர் இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காரு. இதைத்தான் நான் சொன்னேன், ஒவ்வொரு செய்தியும் ஆதாரத்தோடு இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தான் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு அப்படின்னு. ஆக நம்மளுக்கு தெரியுது மதுரையுடைய பேர் மதிரை அப்படின்னு தெரியுது. இந்த புத்தகத்துல நிறைய கதைகள் இருக்கு மதுரையை பத்தி. எங்க தொடங்கலாம் அப்படின்றப்போ நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு ஹீரோவோட கதையில இருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சேன். நல்லா தெரிஞ்ச ஹீரோனா பேர் மட்டும்தான் தெரியும் நமக்கு, மருதநாயகம். அதுவும் எப்படி தெரியும்? இன்றைய தமிழர்களுக்கு திரு கமலஹாசன் அவர்கள் எடுக்க நினைத்து நின்னு போன படம், அவ்வளவுதான் நமக்கு மருதநாயகத்தை பத்தி தெரியும். உண்மையில் இந்த மருதநாயகம்ங்கிறவர் யார் தெரியுமா? அவரு ஆங்கிலேயர்களிடமே பயிற்சி பெற்று அவங்க கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டினவர். 1752 ராமநாதபுரம் மாவட்டம் பனையூர் கிராமத்துல அவர் பிறந்தார். அவர் சின்ன வயசுல இருக்கும்போதே அவருடைய குடும்பம் இஸ்லாத்துக்கு மாறுது. அப்போ அவரோட பேர் யூசுப் கான் அப்படின்னு மாறிடுது. இவர் சின்ன வயசுலயே வீட்டை விட்டுட்டு பாண்டிச்சேரிக்கு போய் அங்க பிரெஞ்சு கவர்னரோட வீட்டுல அவர் வேலை செய்யறாரு. அதுக்கப்புறம் தஞ்சாவூருக்கு போய் கிழக்கிந்திய கம்பெனியில அவர் ஒரு படை வீரராக அவர் சேர்றாரு. அங்கதான் அவர் படிக்கிறாரு. தமிழ், பிரெஞ்சு, போர்ச்சுகீஸ், இங்கிலீஷ், உருது இந்த மாதிரி பல மொழிகளை அவர் படிச்சுக்கிறாரு. அங்க இருந்து நெல்லூருக்கு போய் அங்க ஆர்காட் நவாபுக்காக நடந்த யுத்தத்துல அவர் போர் செய்யறாரு. இதை பார்த்துட்டு யாரா அந்த பையன் இவ்வளவு வீரமானவனா இருக்கானேன்னு சொல்லி ராபர்ட் கிளைவ், நம்ம படிச்சிருப்போம் இவரை, இவர் இந்த பையனுக்கு முறையான போர் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு மேஜர் ஸ்ட்ரிங்கர் லாரன்ஸ் அப்படிங்கிறவர்கிட்ட இவரை அனுப்பி போர் பயிற்சி எடுக்க வைக்கிறாரு. அவரோட திறமைய பார்த்துட்டு அந்த பயிற்சிக்கு அப்புறம் மேஜர் லாரன்ஸ் இவருக்கு தங்க பதக்கம் கொடுத்து கான் சாஹிப் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுக்கிறாரு. இந்த கான் சாஹிப்ங்கிற பட்டம் என்னன்னா, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல சிறந்த உள்ளூர் ஆட்சியாளர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு பட்டம். அதுல இருந்து இவரை எல்லாரும் கமாண்டோ கான் சாஹிப் அப்படின்னு தான் இவரை கூப்பிடுறாங்க. கமாண்டோங்கிற பேர் நம்ம தமிழ் மக்களுக்கு உச்சரிக்க வரல, அதனால அதை கும்மந்தான் அப்படின்னு அவரோட பேரை சொல்றாங்க. இவருக்கு பல பேர்கள், நெல்லூர் சுபேதார், ஈசப், யூசுப் கான், இந்த மாதிரி முகமது யூசுப், கான் சாஹிப், கும்மந்தான், இப்படி எல்லாம் இவருக்கு பல பேர்கள் இருக்கு. சரி, இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்போ அவர் அதுக்கப்புறம் ராபர்ட் கிளைவ் அவர்கள் தான் இவரை சென்னையில மதுரையுடைய கவர்னராக
இவரை வந்து ஆக்குறாரு ராபர்ட் கிளைவ் அவர்கள். அதுக்கு பிறகு இவர் வந்து கவர்னரா மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு வந்து குளங்கள், ஏரிகள் அப்படின்னு நிறைய மதுரையை வந்து இவர் வந்து மாத்துறாரு. மதுரையுடைய நிதித்துறையை முன்னேற்றுறாரு, வணிகர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரு, விவசாயி நெசவாளர்களுக்கெல்லாம் முன்பணம் தந்து தொழிலை பெருக வைக்கிறாரு, துணிகளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறது, தொழில் விரிவாக்க திட்டங்கள், மானியங்கள், அப்புறம் கோயில் சொத்தை அபகரிக்கிறத தடுக்கிறது, மக்கள் அமைதியா நல்லிணக்கத்தோட இருக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவரு செய்யறாரு. இப்ப வந்து மக்கள் வந்து அவரை யூஸ்வலா என்ன பண்ணுவோம், அரசர்கள் யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்கள போய் பார்த்துதான் மக்கள் முறையிடுவாங்க. ஆனா இவரை வந்து மக்கள் போய் பார்க்க வேண்டியதில்லை, இவர் போய் மக்களை பார்த்தாரு. இதனால இவருக்கு வந்து மக்கள் மத்தியில ரொம்ப இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இவர் மேல பெரிய நம்பிக்கை வந்துருச்சு, இதனால புகழும் வந்துருச்சு. புகழ் வந்துச்சுன்னா பகையும் தானா வரும் இல்லையா? அது வந்து இவருக்கு இவ்வளவு புகழோட இவர் இருக்கிறது ஆர்காட் நவாபுக்கு பிடிக்கவே இல்லை. இவர் மதுரை மக்கள் மத்தியில கம்பெனி மேல வெறுப்பை உண்டாக்குறாரு அப்படின்னு சொல்லி ஆங்கில அரசிடம் போட்டு கொடுக்கிறாரு இவர் ஆர்காட் நவாப். அப்போ 1763 மதுரைக்கு வந்து படைகளை அனுப்புது ஆங்கில அரசு. இவர் மதுரையுடைய கவர்னராக இவர் வந்து ஆனது 1757. இவருடைய ஆனா இவர் மேல கம்பெனி வந்து படைகள் அனுப்புறது 1763. இவரோ அவங்க கிட்டயே போர் பயிற்சி எடுத்தவர், அதனால இவர் அந்த படைகளை எல்லாம் அப்படியே துவம்சம் பண்றாரு. அதுக்கப்புறம் சென்னை, மும்பைல இருந்தெல்லாம் கூடுதல் படைகள்லாம் கூட வருது. இந்த நேரத்துல இவர் கூட இருந்தவங்களை இவரை காட்டி கொடுக்குறாங்க. அவர் தொழுகையில இருந்த போது பின்னால இருந்து அவரை தாக்கி கட்டி போட்டாங்க. அப்புறம் என்ன, அவரை பிடிச்சிட்டாங்கன்னா தூக்கு தானே போடுவாங்க. 2 தடவை இவரை தூக்குல போனப்போ கயிறு அருந்து விழுந்துதான். 3வது தடவையா உயிர் பிரிஞ்சிருச்சு. இவர் ஆர்காட் நவாப் எப்படி இவரோட புகழை பார்த்து பயந்தாரோ அதே மாதிரி ஆங்கிலேயர்களும் இவரை தூக்கு போட்ட இடத்துலயே இவரை அடக்கம் பண்ணா அது ஒரு பெரிய நினைவு சின்னமாயிரும், இவருக்கு ரொம்ப புகழ் வந்துரும்னு சொல்லி இவரை பார்த்து அவங்களும் பயந்தாங்க. அதனால அவரோட தலைய திருச்சிக்கும், அவரோட கைகளை பாளையங்கோட்டைக்கும், கால்களை வந்து தஞ்சைக்கும் திருவிதாங்கூருக்கும் அனுப்பி வச்சாங்க. உடலை மட்டும் தூக்கு போட்ட சம்மட்டிபுரத்திலேயே புதைச்சாங்க. இன்னைக்கும் அங்க வந்து ஒரு தர்கா ஒண்ணு இருக்கு சம்மட்டிபுரத்துல. அவரோட அரண்மனை அவரை தூக்குல போட்டதும் அவரோட அரண்மனை இடிக்கப்பட்டு ஒரு மேடு மாதிரி கிடந்துச்சான். அதை வந்து கான்சா மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மதுரையில வந்து கான்சாமேட்டு தெரு அப்படிங்கிற ஒரு தெரு இருக்கு. கான்பாளையம், கான்சாபுரம், கான்சாமேடு, கான்சாஹிப் வாய்க்கால்னு அந்த மாவீரனுடைய வரலாறு வெறும் பெயர்களாகவே இன்னைக்கு வந்து மதுரையில இருக்கு. இதுதான் மருதநாயகத்தினுடைய கதை. மதுரையே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே ஒரு தமிழர் மதுரையின் கவர்னராக இருந்த ஒரு அதிசயம் மருதநாயகம் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்த வாரமும் மதுரையை பற்றின இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன்.